வெல்கம் டு இன்ஃபோடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் சேனல். டுடே டாபிக் பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸில் அதாவது அரசு அலுவலகங்களில் புகார் மனுவோ அல்லது கோரிக்கை மனுவோ ஏதாவது கொடுத்து அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அதன் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற விவரங்களை தகவலறிவு உரிமை சட்டத்தில் எப்படி கேட்கலாம், அதன் மீது எப்படி நடவடிக்கை எடுக்க வைக்கலாம், அது தொடர்பான வீடியோ தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் உங்களுக்கு இந்த தகவலறிவு உரிமை சட்டம் சம்மந்தமான வேர்ட் ஃபைல் வேணுனாவோ அல்லது பிடிஎஃப் ஃபைல் வேணுனாவோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த தகவலறிவு உரிமை சட்டத்தில் என்னென்ன கேள்வி கேட்கலாம், எங்கெங்கே என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அரசு அலுவலகங்களுக்கு அனுப்பும் புகார் மனுக்கள் கோரிக்கை மனு மீது நடவடிக்கை இல்லை எனில் தகவலறிவு உரிமை சட்டம் 2005 கீழ் மனுவினை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்க வைப்பதற்கு எப்படி கொடுக்கறது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, மனு இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். மனுவில் மேலே தகவலறிவு உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1) கீழ் மனு. ஸோ இங்கே மனுதாரரோட பெயர், தந்தையார் கணவர் பெயர், முழு முகவரி, செல் நம்பர் மற்றும் பின்கோடு, மறக்காமல் பின்கோடு, இந்த டீட்டெயில்ஸோட நீங்கள் மனுதாரரோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, பொது தகவல் அலுவலர், அப்புறம் எந்த அலுவலகம், மறக்காமல் நம்ம மனுவை எந்த அலுவலகத்துக்கு கொடுத்தோமோ அந்த அலுவலகம், அது என்ன மாவட்டம், அது தொடர்பான முழு விவரங்களும் பெறுநரில் கொடுத்துருங்க. டேஷ் தேதி மனு அனுப்பப்பட்டது, அதாவது மனு புகார் மனுவோ அல்லது கோரிக்கை மனுவோ எதுவாக இருந்தாலும் இந்த தேதியில் அனுப்பப்பட்ட புகார் மனுவோட ஒரு நகல். அடுத்தது பார்த்திங்கன்னா, அக்னாலஜ்மெண்ட் கார்டு, நீங்கள் அனுப்பின நகலுக்கு அக்னாலஜ்மெண்ட் கார்டு ஒப்புதல் அட்டை நகல் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, இந்த தேதியில் பட்டது. அதாவது மனுவை நான் 12/12/2023 அனுப்பியிருக்கேன். அது எனக்கு 15/12/2023 எனக்கு ஒப்புதல் கார்டு வந்திருக்கு. ஸோ அது தொடர்பான விவரங்கள் இதில் தெளிவாக இந்த பார்வையில் சொல்லுங்கள். நீங்கள் என்றைக்கு மனு அனுப்பியிருக்கீங்க அப்படிங்கிறதும், அது என்றைக்கு ஒப்புதல் கார்டு உங்களுக்கு வந்திருக்குன்னு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, மதிப்பிற்குரிய அலுவலர்கள் அவர்களுக்கு தேவைப்படும் விவரங்கள் ஆவணங்களின் ஒளி நகல்கள் பின்வருமாறு. ஸோ அதில் என்னென்னு நான் இங்கே வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கேன், அதை கீழே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பார்வையில் காணும் மனு மனுதாரருக்கு அனுப்பப்பட்ட அழைப்பாணையின் ஒளி நகல் வழங்க வேண்டும். இப்போ நம்ம ஒரு புகார் மனுவோ அல்லது ஒரு விசாரணை மனுவோ கொடுக்குறப்போ பார்வையில் காணும் மனு, இந்த நீங்கள் தேதி போட்டிருப்பீங்கள, ஸோ பார்வை 1 2 அதில் இந்த தேதியில் அனுப்பப்பட்ட மனுவிற்கு மனுதாரருக்கு அனுப்பப்பட்ட அழைப்பாணை ஒளி நகல், அழைப்பாணை ஒளி நகல்னால் விசாரணைக்கு அழைப்பாணை அனுப்பியிருப்பாங்க மனுதாரருக்கு, அதோட நகல் வாங்கிறது. அடுத்து, மேற்காணும் மனுவிற்கான அலுவலகத்தில் மனுதாரரை அழைத்து விசாரணை செய்த அலுவலரின் பெயர் மற்றும் அவர் பதவியின் பெயரை தர வேண்டும். ஸோ இப்போ அழைப்பாணை அனுப்பப்பட்டது. அப்போ அழைப்பாணைக்கு மனுதாரர் ஆஜராகி விசாரணை நடத்தியிருப்பாங்கள்ல, அந்த விசாரணை அலுவலரோட பெயர், அவர் பதவியின் பெயர் ஆகிய விவரங்கள் வேணும்னு கேட்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, மேற்சொன்ன மனுவின் மீது எவ்வகை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பது பற்றிய தினசரி முன்னேற்ற அறிக்கையின் விவரங்கள் அல்லது ஆவணங்களின் ஒளிநகல்களை வழங்க வேண்டுகிறேன். ஸோ நம்ம கொடுத்த மனுவின் மீது தினசரி முன்னேற்ற அறிக்கை, தினசரி என்ன ஆக்ஷன் நடந்துகிட்ருக்கு, ஆவணங்களின் ஒளிநகல்கள், அது தொடர்பான ஆவணங்களின் ஒளிநகல்கள் வேண்டுகிறேன்னு நம்ம அந்த டீட்டெயில்ஸும் கேட்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, மேற்காணும் மனுவிற்கு மனுதாரரிடம் விசாரணை செய்து விசாரணை அலுவலர் அவர்கள் இறுதியில் சமர்ப்பித்த இறுதி அறிக்கையின் ஒளிநகல். ஸோ இந்த நம்ம கொடுத்த புகார் மனுவுக்கோ அல்லது கோரிக்கை மனுவிற்கோ மனுதாரிடம் விசாரணை செய்து விசாரணை அலுவலர் அவர்கள் இறுதியாக சமர்ப்பித்த இறுதி அறிக்கை. ஸோ விசாரணை அலுவலர் ஒரு அறிக்கை எழுதியிருப்பாங்க அந்த ஆவணத்தில், அந்த அறிக்கையோட ஒளிநகலை கேட்டு பெறலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, மனுதாரரை விசாரணை செய்து பெறப்பட்ட வாக்குமூலங்களின் ஒளிநகல்கள், மனுதாரர் விசாரணைக்கு ஆஜராகிறாங்களா, அவங்க ஒரு வாக்குமூலம் தந்திருப்பாங்க. ஸோ எழுத்துப்பூர்வ வாக்குமூலம், அந்த வாக்குமூலத்தில் ஒளிநகல்களை தர வேண்டுகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, மேற்சொன்ன மனு எந்தவித அதிகாரிகள் அல்லது அலுவலர்கள் வசம் இருந்தது, அவர்களின் பெயர்கள் மற்றும் பதவிகள், ஒவ்வொரு இடமும் எவ்வளவு காலம் இருந்தது, அதன் மீது ஒவ்வொருவரும் என்ன மேல் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள், அது பற்றிய விவரங்கள் ஆவணங்களின் ஒளிநகல்கள் வழங்க வேண்டுகிறேன். நல்லா நான் வச்சுங்க. ஸோ நம்ம ஒரு மனு கொடுத்துருக்கோம், அந்த மனு எந்தெந்த அதிகாரிடம் எந்தெந்த அலுவலர் வசம் இருந்தது, அவர்கள் பெயர் மற்றும் பதவி, ஒவ்வொரு இடமும் எவ்வளவு காலம் இருந்தது, அதன் மீது ஒவ்வொருவரும் என்னென்ன மேல்நடக்கை எடுத்துள்ளார்கள், அது தொடர்பான ஆவணங்களின் ஒளிநகல். ஸோ இந்த எல்லா விவரங்களையும் கேட்டு வாங்கிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, மேற்சொன்ன மனுவை பெற்றுக்கொண்டு தங்கள் அலுவலகம் அலுவலர் ஒவ்வொருவிடமும் மேற்படி மனு
பெறப்பட்டதற்கும் அதன் பின்னர் வேறு பிரிவுக்கு மாற்றி அனுப்பப்பட்டதற்கும் உரிய விவரங்களின் ஆவணங்கள் நகல்கள். ஸோ ஒரு அலுவலகத்தில் வெவ்வேறு பிரிவுக்கு வந்து இந்த மனு மாற்றப்பட்டிருந்தால் அது எந்தெந்த பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது, எந்தெந்த அலுவலரிடம் மாற்றப்பட்டது, அது மாற்றப்பட்டதற்கான ஆவணங்கள் மற்றும் ஒளிநகல்களோட வந்து விவரங்களாக கேட்டு பெறுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, மேற்சொன்ன மனுவை பெற்றுக்கொண்டு தங்கள் அலுவலர்கள் மேற்சொன்ன ஆதாரங்களின்படி குறிப்பிட்ட கால வரையறைக்குள் செயல்பட்டுள்ளார்களா இல்லையா என்பது பற்றியும், அவ்வாறு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் செயல்படவில்லை எனில் அந்த அதிகாரியின் நடத்தை விதிகள் மீறிய குற்றத்திற்கு உள்ளாகிறார்களா இல்லையா என்பது பற்றியும், அதற்கான நடத்தை விதிகள் என்னென்ன என்பது பற்றியும் விவரங்கள் ஆவணங்களின் ஒளிநகல்களை வழங்க வேண்டுகிறேன். ஸோ நம்மளோட மனு எந்தெந்த அதிகாரிகிட்ட இருந்தது, அந்தந்த அதிகாரி சரியான காலகட்டத்தில் இதன் மீது நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. அப்படி நடவடிக்கை மேற்கொள்ளலைன்னா அந்த அதிகாரி வந்து அரசு அலுவலர்கள் நடத்தை விதியை மீறி இருக்காங்களா, அப்படி மீறி இருந்தால் அது தொடர்பான விவரங்களை வந்து ஒளிநகல்களாக தந்து உதவுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இதுதான் இந்த 8 விவரங்களை தான் வந்து நாம் வந்து தகவலறி உரிமை சட்டத்தில் கேட்டோம்னா அந்த கோப்போட என்ன நடவடிக்கை நிலையில் இருக்குது, மேற்கொண்டு என்ன நடவடிக்கை அந்த கோப்பில் எடுப்பாங்க, அந்த கோப்பு வந்து இதுவரைக்கும் நடவடிக்கையே எடுக்கலைன்னா எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வைப்பது, இது தொடர்பான எல்லாமே இந்த தகவலறி உரிமை சட்ட மனுவை வந்து நாம் அந்த அலுவலகத்தில் நமது கோப்புக்கு மேலே வந்து கேட்டு நம்ம கொடுத்தோம்னா நடவடிக்கை மேற்கொள்வாங்க. மறக்காமல் இந்த ஆர்டிஐ அதோட காப்பி வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.